பிஜேபி திட்டங்கிட்டலாம் ஒன்றும் கிடையாது. அது சும்மா உருட்டு. அவர் இங்கே வர்றது ஒரு விவசாய சங்கத்துக்கு வராது. ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் கூட்டணி சேர்ந்து மெகா கூட்டணியாக அமைக்கிறதுக்கு வேலை செய்கிறாங்க. அதுக்கான மூவ்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. இன்னும் பெரிய கூட்டணிக்கு விஜயை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் பண்ணி கொடுத்தோன்னா நான் அதான் பேசிட்டு இருந்தேன், மறந்துட்டேன் பாருங்க. கரூர் மேட்டருக்காக தான் அந்த மேட்டர் பேசியிருந்தேன். சில பேரை பேசாமல் இருக்குது விடாமல் இருக்குது நல்லதுன்னு நினைக்கிறோம். ராஜேந்திர பாலாஜி, திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜி மாதிரி நல்லா பேசிட்டு நாளில் ஏதாவது ஒன்று இழுத்து விட்டுருவாங்க. எஸ்ஐஆர் மூலயமா தான் பீகாரில் ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்கன்னா, பிரச்சாரத்தை ஒழுங்காக கொண்டு போகாமல் தடுத்தது நம்ம ராகுல் காந்தி. எஸ்ஐஆர் ஓட்சோர்னு பிரச்சாரமே ஒழுங்காக போகல. கொஞ்சம் நல்லா மண்ணுக்கேற்ற பிரச்சாரம் பண்ணியிருந்தா தேஜஸ்வி ஜெயிச்சிருப்பாங்க. ஓரளவுக்கு சீட்டு வந்துருக்கும். அதை கெடுத்து விட்டு ஒன்றுக்கு உதவாத ஓட்சோர்னா சொல்லுவேன். வணக்கம். இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு அப்துல் முத்லீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பீகாரில் நடந்த மெகா வெற்றியை போன்று தமிழ்நாட்டிலும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு திரு நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் சொன்னார். பீகாருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அவங்களுடைய திட்டங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அது டிசம்பர் ஜனவரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. திரு மோடி அவர்கள் கோயம்புத்தூர் வர்றார். பிஜேபியோட தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் என்னவா இருக்க போது, இதுக்கப்புறம் என்ன அதிரடியெல்லாம் காட்ட போறாங்க? பிஜேபி திட்டங்கிட்டலாம் ஒன்றும் கிடையாது. அது சும்மா உருட்டு. அவர் இங்கே வர்றது ஒரு விவசாய சங்கத்துக்கு வராரு. ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் கூட்டணி சேர்ந்து மெகா கூட்டணியாக அமைக்கிறதுக்கு வேலை செய்கிறாங்க. அதுக்கான மூவ்மெண்ட் போய்கிட்டு இருக்குது. இன்னும் பெரிய கூட்டணிக்கு விஜயை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் பண்ணி கொடுத்தோன்னா நான் அதான் பேசிட்டு இருந்தேன், மறந்துட்டேன் பாருங்க. கரூர் மேட்டருக்காக தான் அந்த மேட்டர் பேசியிருந்தேன். அந்த வேலைலாம் கிடைச்சோன்னு சொல்லாமல் போகலாம். வேலை கிடைச்சோன்னே அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை. அந்த மாதிரி இந்த இது வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு நிற்பான். அவன் கூட்டு போய் பண்ணி கொடுப்பான். லாஸ்ட்டில் பார்த்தா பண்ணிட்டியா கிளம்பு அப்படின்ட்டு போயின்னு இருப்பான். அந்த மாதிரி சிபிஐ விசாரணை கேட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. உங்களை காப்பாற்றி விட்டாங்க. டிஎம்கே போட்டு மெரிச்சு நசிக்கிட்டு இருக்கோம். அப்படியே எல்லாம் குரலை கொடுத்து, எடப்பாடி, அண்ணாமலை எல்லாம் குரல் கொடுத்து உங்களை காப்பாற்றினாங்க. அது வரைக்கும் கூட்டணி அதுன்னு ஊட்டிட்டு பிரச்சனை முடிஞ்சிச்சுல்ல, இப்போ எல்லாம் அது இல்லை அப்படின்னோடனே அப்புறம் தலைவரை என்ன பார்த்தோம், என்ன ஒன்றும் இல்லைன்ட்டாங்களே போலீஸ் ஸ்டேஷனில். கேட்டேன் இன்ஸ்பெக்டருக்கு நமக்கு தெரிஞ்சவர் தான். கட்சியில் போய் பேசினா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, பார்த்துக்கலாம் தம்பின்ட்டான். இந்த நாய் போய் நின்றுவான். இவன் ஃபோன் பேசி அவனை எடுத்திருப்பான். ஆனால் என்ன பேச்சு எப்படி வரும், வேலை முடிஞ்சோன்னா நம்மால் தான் இன்ஸ்பெக்டர், உனக்கு எதாவது வேணுமா சொல்லு, நான் வேணா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஏன்னா இவன் எதாவது கேட்ட போறான்னுட்டு. அதே கதை தான் இப்போ. அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், தனியாக தான் நிற்போம், எங்கள் தலைமை ஏற்றுக்கிறவங்கள தான் பிஜேபி கூட கூட்டணியில் இப்படி உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சும்மா இருப்பாங்களா? இங்கே 4 அடி அடிச்சாங்க, 2 அடி விழாது, ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் தான் போய் உதவி கேட்டீங்க. இல்லைன்னா அவங்க மறுக்கவே முடியாது. உதவி கேட்டு உதவி வாங்கிட்டா அவங்க சும்மா இருப்பாங்களா? அதனால் அது தனியாக நடக்கும். இவர்களுக்கும் நம்ம பொலிட்டிக்கலாக சொல்ல வர்றது, தனியாக நின்னீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போகும். சரி, அப்படியே நீங்கள் அவங்கள இன்னும் அலட்சியப்படுத்திட்டு தனியாக நின்னீங்கன்னா அதோடைய பலனை அனுபவிக்க தானே செய்வீங்க. அவங்க போட்டு கடுமையாக தாக்குவாங்க, இவங்க ஓரளவுக்கு தாக்குவாங்க. அந்த வகையிலையும் பாதிப்பு தாவேக்காக்கு தான். அதனால இவர்கள் இந்த மாதிரி விஷயம், அவர்கள் என்ன சொல்றாங்க, பீகார் வெற்றிக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் மெகா ஒரு இதை நோக்கி நகர்வோம் அப்படின்றாங்க. இந்த வெற்றி இந்த கூடாரத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குது. பீகாருடைய வெற்றி திமுக கூடாரத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குது. சார் விவகாரத்தை ரொம்ப தான் தூக்கி பிடிச்சிட்டோமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு வேறு சில ஏற்பாடுகள் போய்கிட்டு இருக்குது. அப்போ சார் விவகாரத்துல அங்கேயே ஃபெயிலியர், மெகா ஃபெயிலியர் தெரிஞ்சு போச்சு. அப்போ இங்கே தூக்கிட்டு வந்தா ஃபெயிலியர் தெரிஞ்சிடும். அதனால அதை கொஞ்சம் இது சூடு குறைஞ்சிருக்குது. இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே இவர்கள் கூட்டணி ஒரு பக்கம் பலமா போய்கிட்டு இருக்குது. விஜயை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. வராட்டினாலும் மற்றவங்களை வச்சு ஜெயிக்கிறதுக்கான வேலை போய்கிட்டு இருக்கிறாங்க. சட்ட ரீதியாக பல விஷயங்கள் உங்களுக்கு நவம்பருக்கு மேலே டிசம்பர்லலாம் ஆரம்பிச்சிடும்னு ஒரு கருத்து ஓடிக்கிட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு நான் சொல்ல முடியாது, நடக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி திரு என்ஆர் இளங்கோ இன்னைக்கு என்ன பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா, நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கல, காலம்தான் கேட்குறோம், அடிஷனலாக எங்களுக்கு டூரேஷன் தான் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா,
பீகார்ல வந்து எஸ்ஏஆர் மூலமா தான் பெற்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நாங்க வெற்றி பெற்று எடப்பாடி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறார். இது தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட இந்த எஸ்ஐஆர் மூலமா 1 கோடி ஓட்டு வந்து போகும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சில பேர் பேசாம இருக்குது, விடாம இருக்குது நல்லதுன்னு நினைக்கிறோம். ராஜேந்திர பாலாஜி, திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, இந்த மாதிரி நல்லா பேசிட்டு நாளில் ஏதாவது ஒன்று இழுத்து விட்டுருவாங்க. எஸ்ஐஆர் மூலயமா தான் பீகார்ல ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்கன்னா, பிரச்சாரத்தை ஒழுங்கா கொண்டு போகாம தடுத்தது நம்ம ராகுல் காந்தி. எஸ்ஐஆர் ஓட்சோர்னு பிரச்சாரமே ஒழுங்கா போல. கொஞ்சம் நல்லா மண்ணுக்கேற்ற பிரச்சாரம் பண்ணியிருந்தா தேஜஸ்வி ஜெயிச்சிருப்பாப்புல, ஓரளவுக்கு சீட்டு வந்திருக்கும். அதை கெடுத்து விட்டு ஒண்ணுக்கு உதவாத ஓட்சோர்னா சொல்லுவேன். இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஒரே வீட்டில் 50 பேர் இருக்கிறாங்க. ஒரே வீட்டில் 50 பேர் இருக்கிறாங்கன்னா போலீஸ்ல சொல்லி பிடிச்சி கொடுக்க முடியும்? தேர்தல் ஆணையம் தானே அதை நீக்க முடியும். அப்போ தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுத்தா ஐயோ பாருங்க இந்த மாதிரி எஸ்ஐஆர்ன்றது. அப்போ இது எதுவுமே சாதாரண ஜனங்கள்கிட்ட பீகார்ல போய் சேரவே இல்லை. ஒண்ணுக்கு உதவாத ஒரு எலைட்டு பிரச்சாரத்தை ராகுல் காந்தி பண்ணாரு. எஸ்ஐஆர்னு மக்கள் அதை ஏத்துக்கல. அதை தூக்கிட்டு இங்க சுமந்தாங்க அவங்க. யாரு? இங்க தமிழ்நாட்டுல. இப்ப அந்த அடி வாங்கணும்னு இப்ப இவங்க யோசிக்க ஆரம்பி, நான் சொன்னேன்ல, அதான் நடக்குது. அதனால சார் மூலியமா ஜெயிச்சதுன்றது உண்மை. எப்பா நாங்க கூட ஓரளவு தான் ஜெயிப்போம் நினைச்சோம், நீ வந்து ஒரேடியா ஜெயிக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா ராகுலே, ரொம்ப நன்றின்னு இப்ப நிதிஷ்குமார்லாம் சொல்லிட்டு இருக்காப்ல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த திண்டுக்கல் சீனிவாசன் சொல்ற மாதிரி அவ்வளவு வாக்காளர்கள்லாம் நீக்க மாட்டாங்க. இப்ப அங்க 66 லட்சம் நீக்கினாங்கன்னா அதுல 20 லட்சத்துக்கு மேல இறந்து போனவங்க. ஒரு ராகுல் காந்தி சொன்னார்ல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதை தான் நீக்கினாங்க. அவங்க 20 லட்சம் பேர்கிட்ட இருக்கான் இறந்து போனவங்க. இது புலம்பெயர்ந்தவர்கள், இன்னும் போலி வாக்காளர் அதுன்னு சேர்த்தா 60 லட்சம் அவங்க லிஸ்டே கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இங்கேயும் 2005 பண்ணும்போது 20 லட்சமும் என்னமோ கட் பண்ணியிருக்காங்க போலி வாக்காளர் இறந்து போனவங்க. அதெல்லாம் இந்த தடவையும் அந்த மாதிரி 20 லட்சமோ 25 லட்சமோ இங்க நீங்கும். இதுக்கு முன்னாடியே கத்தி வச்சுட்டா ஐயோன்ட்டா நாளைக்கு தோத்தா கூட பாருங்க எஸ்ஐஆர் நாள் தான் அப்படின்னு உருட்டுறது. ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? ஓட் ஷோர் சேர்னாரா? ஆனா என்ன தோத்தோன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இதை நானே எதிர்பார்க்கவில்லை. புரியுதா? அப்போ போலி வாக்காளர்களை வச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியுதா? அப்போ அது இல்லைன்னு ராகுலுக்கே தெரியும். சும்மா உருட்டலான்னு உருட்டி பார்த்தாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகல. இதுதான் உண்மை. எஸ்ஐஆர்ங்கிறது இதுக்கு முன்னாடி 8 முறை வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் திரு இபிஎஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா ஆளுங்கட்சி வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் வந்து ரெனியூவல் மாதிரி தான் இருந்தது, இப்பதான் வந்து நீங்க ஆதாரம் கொடுங்க, ஆதாரபூர்வமான விஷயங்கள் கொடுங்க. ரினியூவல் மாதிரிலாம் இல்லைங்க. ரினியூவல் மாதிரின்றது வாக்கு திருத்த முறைன்னு வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும். அதுல சாதாரணமா கேட்பாங்க, அவ்வளவுதான். இது வந்து முறையா பண்றாங்க. இப்ப ராகுல் காந்தியே சொன்னார்ல, ஒரு வீட்டுல 10 ஓட்டு இருக்குது போலி ஓட்டு, 40 ஓட்டு இருக்குன்னாருல. 40 ஓட்டு இருக்கிற இடத்துல பிஎல்ஓ கிட்ட இப்ப உங்களுக்கு ஓட்டு வந்துச்சா? உங்களுக்கு பிஎல்ஓ வந்து ஃபார்ம் கொடுத்தாரா? அந்த ஃபார்ம்ல மேல என்ன இருக்கு? மேல ஃபார்ம் இருக்குல்ல, உங்களுக்கான ஃபார்ம்னு எப்படி கொடுத்தாங்க? அந்த மாதிரி டீட்டெயில் இருக்கிறவங்களுக்கான இதுதான் அந்த ஃபார்ம் தான் கொடுக்கப்படுது. வெத்து ஃபார்ம் கொடுக்கல. வெத்து ஃபார்ம் கொடுத்தா யார் வேணா ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம். உங்க ஓட்டு உங்கள்கிட்ட இல்ல ஏதாவது ஒன்று சொல்லலாம். இப்போ ஓட்டு இருக்குது, உங்களுக்கான ஃபார்மை உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. 2 ஃபார்ம் கொடுக்குறாங்களா? யாருடைய முகவரியும் அவங்க முகவரியில கொடுக்குறாங்க. 2 ஃபார்ம் கொடுக்குறாங்களா? அந்த 2ல ஒன்னு சைன் 2த்துலயுமே சைன் பண்ணிடுறாங்க. ஒன்னு நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும், ஒன்னு நீங்க வச்சுக்கணும். விஜய் சொல்றாருல வாங்கி வச்சுக்கோங்க அக்னாலஜ்மெண்ட்னு, அதான் கொடுத்துட்றாங்கல்ல. இது அப்புறம் வெத்து இது மாதிரி கிடையாது, டீட்டெயிலோட கொடுக்குறாங்க. இந்த விவகாரத்துல உங்களுக்கு ஒரு வீட்டுல 10 ஓட்டு இருக்கு போலி வாக்காளர்கள் அப்படின்னா, நீங்க 3 பேர் தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன கேட்டிருப்பாங்க? சார் ஓட்டர் ஐடி கொடுங்க சார். ஓட்டர் ஐடி திருப்பி ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. ஸ்கேன் பண்ணோன்னா அது நம்பர் வந்துடும். அந்த நம்பரை வச்சு தான் உங்க ஓட்டு நம்பரை தேர்ந்தெடுப்பாங்க. கரெக்டா? தேர்ந்தெடுத்து இந்த ஃபார்ம் நம்பர் தாங்க சார், அந்த புக்கில் கையெழுத்து போடுங்க. கையெழுத்து வாங்கினாங்களா? ஃபோன் நம்பர் எழுதி கையெழுத்து வாங்கினாங்களா? முடிஞ்சிச்சா? புக்கில் என்ட்ரி போட்டாங்க. இவங்க உங்க வீட்டில் எத்தனை ஓட்டு, அத்தனை ஓட்டு காட்டு தனித்தனியா கையெழுத்து வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. 10 ஓட்டுக்கிற இடத்துல 3 பேர் தான் இருக்கீங்க, 3 தான், மீதி 7 போலினா முதல்ல அவங்கள்ட்ட இருக்காது. அப்படி இருந்தாலும் மீதி 10 பேர் 7 பேர் வந்து அவங்க ஓட்டர் ஐடி கொடுத்தாதான் அங்க அவங்க ஃபார்ம் தேடி எடுத்து கொடுக்க முடியும். 7 பேர் தான் இல்லையே, போலி வாக்காளர்கள் தானே. அப்போ நீங்க 3 பேர் தான் இருக்கீங்கன்னா 3 மட்டும், மீதி 7 இருக்க ஆட்டோமேட்டிக்கா டெலீட் பண்ணிடுவாங்க. கரெக்டா? இப்படிதான் போலி வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள். ஆனா இவங்க சொல்றது என்ன, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு. இதற்கு நீக்கிறது இல்லாம உங்கள்ட்ட என்ன கேக்குறாங்க சொல்லுங்க?
இந்த தடவை தான் பயங்கரமா கேக்குறாங்க அப்படின்றீங்களா? என்ன பயங்கரமா கேக்குறாங்க? இல்ல 13வது காலமா என்ன சொல்றாங்கன்னா பீகார்ல எஸ்ஐஆர்ல உங்க பேர் அதுக்கு நான் பின்னாடி வர்றேன். உங்கள்கிட்ட இப்ப என்ன கேக்குறாங்க? இல்ல அவங்க நமக்கு ஐடி ப்ரூஃப் தான் கேக்குறாங்க. ஐடி ப்ரூஃப் கேக்குறாங்க. ஐடி ப்ரூஃப் உங்கள்கிட்ட என்ன இருக்கு? பாஸ்போர்ட் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆதார் வந்து பெருசா ஏங்க எப்படின்னா 13 போட்டா 13 கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒண்ணுதான் கொடுக்கணும். உங்கள்ட்ட ஆதார் இருக்கா? இருக்கு. ஃபார்ம் ஃபில் பண்ணிடுவீங்க. ஆமா. நீங்க அது கூட கஷ்டப்பட தேவையில்ல. இந்த எலக்ட்ரோல் இதுல போயிட்டு 2005 அந்த தொகுதி பேர் என்ன அப்படின்னா அந்த தொகுதியில போய் அந்த தொகுதி நம்பர் மட்டும் பாத்துக்கலாம். அதற்கு பிறகு நீங்க 2005 அந்த தொகுதி பேரை போட்டீங்கன்னா அப்ப என்ன தொகுதி இருந்தா அது வந்துடும். அப்ப நீங்க எந்த தெருவுல இருந்தீங்களோ அந்த தெருவு அதே மாதிரிதான். தெருவை பார்த்துட்டு லெப்ட் சைட்ல போய் அந்த பூத்து உங்களுக்கு அப்போ ஞாபகம் வந்துடும். அது பார்த்தோன்னே ஞாபகம் வந்துடும். ஓ அந்த பாட்டு பாடினா ஞாபகம் வருது பாத்தீங்களா, குடும்ப பாட்டு. அது மாதிரி ஞாபகம் வந்தோடனே நீங்க அதுல போய் நாளை நமதி அதோ இருக்குது இதுன்னு பார்த்து எடுத்துக்கலாம். அதனால தொகுதியை வச்சு எடுத்துடலாம். வேற அவ்வளவுதான். நீங்க இதே வயசு கம்மியா இருக்கீங்க, ஓட்டு போடுறோமா அப்ப போடலன்னா நீங்க அந்த காலத்தை ஃபீல் பண்ணவே தேவையில்ல. ரைட் சைட்ல உறவு யாரு? நம்ம முதல்வருக்கு தான் சந்தேகம் வரும். உறவுன்னு கேக்குறாங்களா யாரு அப்படின்னு. நமக்கெல்லாம் சந்தேகம் கிடையாது. உறவுனா யாரு? அப்பா அம்மா. அவங்க வயசா இறந்து போயிருந்தாங்கன்னா மனைவி. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். போட்டு போங்க. மனைவியுடைய ஓட்டர் ஐடி நம்பரு, எந்த தொகுதியில வாக்களிச்சாங்க, அவ்வளவுதான். இதுதான். வேற ஏதாவது கேக்குறாங்களா? பீகார்ல வந்து எஸ்ஐஆர்ல வந்து என்ட்ரி ஆனவங்க வந்து தமிழ்நாட்டுல ஓட்டு போறதுக்கு எலிஜிபிள்னு சொல்றாங்க. இது வந்து பெரிய குற்றச்சாட்டா இப்ப வந்து சந்திக்குது இந்த கேள்வி. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? மதுரவாயல் தொகுதியில இருக்கேன். இப்போ மதுரவாயல்ல நீங்க ஆதார் வந்து எப்படி மாத்துனீங்க? எப்படி மாத்துனீங்க? அட்ரஸ் ப்ரூஃப் வச்சுதான் மாத்தணும். அட்ரஸ் ப்ரூஃப் என்ன கொடுத்தீங்க? ரேஷன் கார்டு வந்து நம்ம கொடுத்தோம். அதே எப்படிங்க? ரேஷன் கார்டு வந்து அட்ரஸ் மாறும்போது ரேஷன் கார்டுல வந்து முகவரி மாற்றம் கொடுத்தேன் சார். அந்த முகவரி மாற்றத்தை வச்சுதான் ரேஷன் கார்டுல முகவரி மாற்றத்துக்கு எதை கொடுத்தீங்க? இல்ல நம்ம அந்த நம்ம வீடு குடியிருக்கோம்ல சார், அந்த டாக்குமெண்ட் வந்து அதை வாங்க அங்க வாங்க மேட்ருக்கு மூலம் ஒண்ணு வேணும்ல. நீங்க மாறுறீங்கன்னா அதுக்கு ஒரு மாற்றத்துக்கு வீட்டுல போன ரெண்டல் இது கொடுக்கணும். ஆமா. ரெண்டலே இல்ல, வீட்டுக்காரர் பயந்துடுறாரு. ஐயோ நீனாப்பா என்கிட்ட பத்திரம் எழுதி கேக்குற, நான் தரமாட்டேமான்றாரு. அப்ப எப்படி மாத்துவீங்க? மாத்தவே முடியாது. ஆமா. அப்ப அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி இல்லாட்டி நம்மளே ஒண்ணு ரெடி பண்ணி இந்த வீட்டுல இந்த நம்பர்ல ஹவுஸ் ஓனர் பேர்லாம் போட்டு ஒரு பத்திரத்தாள் வாங்கி சும்மா நான் எழுதி ஏதாவது பண்ணிதான் ஆகும். அப்போ ஆதார் கார்டு மாத்துறதுக்கு நீங்க ரேஷன் கார்டு போயிட்டு இருந்தீங்க. நாங்கெல்லாம் டைரக்டா ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வச்சு நேரா ஆன்லைன்லயே ஆதார் கார்டு மறுபடியும் அட்ரஸ் நுங்கம்பாக்கத்துல இருந்து டி நகர் மாத்தி அதுக்கு ஆதாரமா ரெண்டல் அக்ரிமெண்ட் இதை கொடுத்தோம்னா வந்துடுச்சு. எனக்கு என்னுடைய வச்சு என் வீட்லயே மாத்தியாச்சு. கரெக்டா? ஆமா. இப்ப பீகார் ஆட்களை 1 கோடி பேரு எவ்வளவு? 1 கோடி அப்பு 1 கோடி யார் சொல்றா? நம்ம எல்லோரும் பெருசா மதிச்சு இந்த ரஷ்யாவை பாருங்கள் அதை பாருங்கள் பேசி இந்த வைக்கோ 1 கோடி பேர் சேர்த்துருவாங்கன்றாரு. நான் இப்ப கேக்குறேன், இந்த பீகார் இது 2024 கேக்குறாங்கல்ல வாக்கு திருத்த முறையில இருக்குதுன்னு. ஏன் கேக்குறாங்கன்னா, நீங்க ஒரு ஆபீசர் பீகார்ல இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்துட்டீங்க. வந்தோடனே எங்க வீடுலாம் கொடுத்துட்றாங்க. வீட்டுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு நீங்க ஆதார்லாம் மாத்திக்கிட்டீங்க. நீங்க உங்க ஓட்டர் ஐடி இங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இந்த 2024 25 இந்த எஸ்ஐஆர்ல இருக்கிற அந்த பீகார் இது ஸ்லிப்பை கொடுத்து உங்க இங்க இருக்கிற ஆதார் கொடுத்து ஓட்டர் ஐடி நீங்க வாங்கிக்கலாம். வேலை முடிஞ்சிச்சா? அதுக்குதான் அந்த இது கேக்குறாங்க. ஆனால் புலம்பெயர் தொழிலாளிங்க வராங்கல்ல, அவனுக்கு என்ன எப்படி அவனுடைய ஆதாரை மாத்த முடியும்? எப்படி மாத்த முடியும்? அவனுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கா? என்ன இருக்கு? அவன் வர்றான், கொத்தா வர்றான், ஷெட்டு மாதிரி தங்க வைக்கிறானுங்க முதலாளிங்க, சம்பளத்தை கொடுக்குறாங்க, வாங்கிட்டு ஏதாவது ஆக்கி தின்னுங்கன்னு மீதியே ஊருக்கு அனுப்புறான். இந்த ஏதாவது திருவிழா நாள் வந்தா கொத்தா ஏறி போறான். அவ்வளவுதான். வேற ஏதாவது அவனுக்கு இங்க ஆதார் மாத்தணும்னு அவனுக்கு என்ன அவசியம்? இங்க ஓட்டர் ஐடி மாத்தணும்னு அவனுக்கு என்ன அவசியம்? அவன் வாட்டில போவான், வேலைக்கு போவான், நைட்டு வருவான், படுப்பான், காலைல வேலைக்கு போவான். கரெக்டா? இதுல எங்க இருந்து மாத்த முடியும்? மாத்தணும்னா அடிப்படை என்ன வேணும்? அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். அதே கிடையாது. அப்புறம் எப்படி அவன் ஓட்டு வாங்க முடியும்? இல்ல எஸ்ஐஆர் வந்து பீகார்ல வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்க ஓட்டு போட்டிருந்தா இங்க வந்து ஓட்டு போடலாம், அந்த திருத்தத்தை வந்து அவங்க செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே வந்து அவன் அப்ளை பண்ணி ஓட்டர் ஐடி வாங்குறதுக்கு இங்க இருக்கிற பிஎல்ஓ மற்றவர்கள்லாம் இது பண்ணோம், லோக்கல் கட்சிக்காரங்களாம் தெரியும். அதனால எல்லாரும் அதுல இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்களா அப்படின்னா பண்ணவே மாட்டாங்க. நம்மளே பண்றோமா? இப்ப ஏன் எஸ்ஐஆர் சொல்றோம்? அதை கேட்கறான், இதை கேட்கறான், எதை கேட்கறான்னு சொல்ல தெரியல. அதெல்லாம் மோசங்க, பயங்கரங்க.
அதை கேட்குறான். இன்னும் ஒருத்தர் பேசுறாரு ஆடி இதில் யூடியூப்ல 3-4 பேர் தற்கொலை பண்ணிட்டாங்களாம். டேய், ரம்மிக்கு சொன்னீங்க, நீட்டுக்கு சொன்னீங்க, எஸ்ஐஆருக்கு மாடா சொல்லுவீங்க? தற்கொலை பண்ணிட்டான். எங்க பண்ணிட்டான்? மகாராஷ்டிரால, கேரளால. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்களா சார்? அது வேற காரணம். எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம், ஆமா, எங்களுக்கு ஆதரவு சங்கத்தை நாங்களே இப்ப தமிழிசை சொல்றாங்கல்ல, இவங்களே தூண்டி விடுறாங்க. நயினார் சொல்றாருல்ல, இவர்களே சங்க நிர்வாகி தூண்டி விட்டு இதை பண்றாங்கன்னு. தேர்தல் ஆணைய நடவடிக்கைகள்ல இப்படிலாம் பண்ண முடியாது. ஓரளவு தான் பார்ப்பாங்க. சார்ஜ் மெம்மோ கொடுத்தாங்கன்னா லைஃப் லாங் சம்பளம் உயர்வுலேருந்து எல்லாம் கட் ஆகிடும். அது அரசு ஊழியர்களுக்கும் தெரியும். அதனால கொஞ்ச நாள் உருட்டலாம், எல்லா நாளும் உருட்ட முடியாது. அது ஒரு பார்ட் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு 1 கோடி 50 லட்சம் இப்படிலாம் மாற்ற முடியாது. இன்னொன்று 1 கோடி பேர் இங்கே வேலை செய்யல தமிழ்நாட்டில். அங்கேருந்து புலம்பெயர்ந்தவொடனே மொத்தமே 20 லட்சம் பேர் என்னமோ தான் கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம். இங்கே பார்த்தீங்கன்னா 34 லட்சம் பேர் என்னமோ கடைசியாக எடுத்த இதில் 34 லட்சம் பேரும் பல மாநிலங்கள்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாருக்கும் இங்கே ஓட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. ஓட்டு போட்டு நாளைக்கே ஸ்டாலினை மீண்டும் முதல்வர் ஆகணும்னு எண்ணத்தோடைய வரான், அவனுக்கு யாருன்னே தெரியாது. அதனால அவனுக்கு தெரியும். அதுதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றாங்க. திமுக கூட்டணி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வரவங்க எல்லாம் வந்து இது என்டிஏ கூட்டணிக்கு அவங்களுக்கு வந்து பிரதமர் தான் தெரியும், அதனால அவங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு. அவங்க ஓட்டே போடுற ஐடியா ஏங்க? அவன் பொழப்புக்கு வர்றாங்க, அவன் எதுக்கு நீங்க ஓட்டு போறதுக்காக வந்து மாத்திட்டு போறான்? அப்படியே பண்ணாலும் 1 லட்சம் 2 லட்சம் பேர் மாத்திராம வச்சுக்கோங்க. ஒரு எத்தனை தொகுதியில இருக்கும்? தமிழ்நாடு ஃபுல்லா 2 லட்சம் வாக்கு வந்து எதாவது தீர்மானிச்சிட முடியுமா? 20 லட்சம் வாக்கே கூட வச்சுக்கோங்க, எதாவது தீர்மானிக்க முடியுமா? அந்தந்த தொகுதியில அங்க சதுரி கிடப்பாங்க. இது ஒரு மேட்டரே கிடையாது. அப்படின்னா யானை கவுண்டில் யாருக்கும் ஓட்டு கொடுக்காதீங்க, அங்க மட்டும் போய் இந்தியில ஓட்டு கேட்குறீங்க. திருப்பூர்ல இந்தியில அடிச்சு அதான் சொல்றேன். இவங்க தேவைன்னா என்னென்ன பண்ணுவாங்க? நண்பர் ரஜினிகாந்தின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கு சேப்பாக்கத்துலங்க எங்க தொகுதி கலைஞர் நின்னாரு. ரஜினிகாந்தின் ஆதரவு பெற்ற எம்ஜிஆர் ராஜகுமாரியில இவர் கதை வசனம். எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் படம், எம்ஜிஆர் கதாநாயகன் நடிக்கிற ஃபர்ஸ்ட் படம். கலைஞர் கதை வசனம் முதல் படம் அவருக்கு. அப்புறம் பராசக்தியில சிவாஜிக்கு முதல் படம், கலைஞர் கதை வசனம். இப்படிலாம் நடிகர்களுடன் உருவாக்கி கொண்டு வந்தவர், கலைஞருடைய வசனங்கள்னு பேசப்பட்டவர், ரஜினியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர்னு. அதனால இவர்கள் தேவைக்குன்னா என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் கணக்கு வராது. அதனால இந்த இதெல்லாம் வந்து சும்மாங்க, இதை வச்சுட்டு 1 கோடி பேர் வருவான், 1/2 கோடி பேர் வருவானா அவன் தீர்மானிக்கணும். அப்படியே நீங்க மாத்தணும்னு நினைச்சாலும் அவனை அங்கெல்லாம் வச்சுக்குவானுங்க. எதுக்கு இங்க அனுப்ப போறாங்க? அவனே பஞ்சம் பொழைக்க இங்க வந்துக்கிறான். அவனை போய் நீ ஓட்டர் ஐடி கொடு, மாத்தி கொடுன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னொன்னு லோக்கல் கட்சிக்காரங்களுக்கு தெரியும்ல எவ்வளவு பேர் உள்ள வர்றான் வரலன்னு. இவர்கள் உருட்டுவது பல உருட்டுகள். இது இன்னும் கொஞ்ச நாள் எஸ்ஏஆர்ல நீங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெங்கு வந்துடும் சொல்லுவாங்க. டெங்குக்கு அதிக காரணம் எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுனால டெங்கு வருது அப்படின்னு சொன்னா நம்புவாங்க. கே பாலகிருஷ்ணன் சொன்னா சொல்லுவார், நல்லா இருக்குதே, இதே மாதிரி நான் அத்த கூட்டத்துல பேசிடுறேன் டெங்குன்னு. வீரபாண்டியன் சொல்லுவாரு, நான் கூடவே மலேரியா கிளேரியெல்லாம் சேர்த்து பேசிடுறேன் அப்படின்னு. இவ்வளவுதாங்கிறாங்க பூமர் அங்கிள்கள். சார், சமீபத்தில் வந்து திமுக சார்பா வந்து 75வது ஆண்டு விழாவை கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுல வந்து அறிவுசார் திருவிழா கொண்டாடிக்கும் போது அது வந்து தாவேக்காவை வந்து அட்டாக் பண்ண மாதிரி பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மறுப்பறிக்கை வந்து விஜய் சொன்னார். இன்னைக்கு வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாருன்னா, அறிவு இருக்கவங்க தான் அதை பத்தி பேசணுங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறார். அறிவு துறையெல்லாம் அறிவார்ந்த விஷயம் தானே பேசணும். காலு கீழே போறது, அட்டை, கிருமி இப்படிலாம் பேசுவாங்களா யாராவது? அதுவும் தலைவராக பேசுவாரா? இன்னொன்று அறிவு இருக்கிறதுனால அறிவு திருவிழா நடத்துறேன்றாரு. மற்றவங்களாம் தலையில்லாத முண்டமா தெரிஞ்சுட்டு இருக்கானா? இப்படி பேசி பேசி தான் அவங்களை உட்கார வச்சாங்க. 13 வருஷம் எம்ஜிஆர் உட்கார வச்சாரு. அதை விட அதிக வருஷம் ஜெயலலிதா உட்கார வச்சாங்க. தொடர்ந்து 10 வருஷம் உட்கார வச்சாங்க. அப்போ அவங்களெல்லாம் அறிவில் நடத்துமா? உங்க டிஎன்ஏல எப்படி தெரியுமா இருக்கு? நம்மள விட அறிவாளி, ஐயோ 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 ஐயோன்னு வாங்க. கேட்டா ஐயோ நமக்கு எவ்வளவு அறிவு இருக்கு உன் பாரு, இப்படியே பேசி தெரியறது. சரி, அறிவு இருக்குல்ல, பேப்பர் எல்லாம் பேசுங்க. அதை பேசுறது கூட ஒரு பேப்பரை வச்சுக்கின்னு கீழே கீழே குஞ்சு குஞ்சு பாதி பேசுனுங்கிறாப்புல. 4 குரல் சொல்லுங்க, 4 விஷயம் சொல்லுங்க, உங்க தாத்தா மாதிரி பேசுங்க, ஒத்துக்கிறோம். தமிழிசை இன்னைக்கு கேட்குறாங்க, அறிவு இருந்து அறிவு சார்ந்து நீங்க இந்த இயக்கத்துல எல்லாம் வந்து ஒரு தலைமை பொறுப்பை பிடிச்சிருக்காங்கன்னா கரெக்ட். அறிவு திருவிழா அறிவுள்ளா. நீங்க வந்ததே வாரிசை வச்சுதானே வந்திருக்கீங்க. ஸ்டாலினுடைய மகன் என்பதை தாண்டி வேற என்ன உங்களுக்கு தகுதி இருக்கு திமுகவில் இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு? அந்த கேள்வி வைக்கிறாங்க அவங்க. கரெக்டு தானே? அப்போ இவர் மட்டும் இல்ல, இன்ப நிதி வந்தாலும் அவர்களை தலைவராக ஏற்றி கொள்வேன்னா இங்க எங்க அறிவு இருக்குது? அறிவு சார்ந்த இயக்கமா எங்க இருக்கு? அறிவு சார்ந்த இயக்கம்னா என்ன வரும்? கோவம் வரும். நான் ஏன் அவனை ஏத்துக்கணும்? உனக்கு என்ன தகுதி இருக்கு?
நான் வந்து இப்படி இருக்கிறவன், இந்த மாதிரி விஷயங்களை பேசுறவன், நீ என்ன பண்ற, உனக்கு என்ன தகுதி இருக்கு, தலைவர் புள்ளனா அது ஒண்ணே போதுமா? இந்த கேள்வி வருமா வராதா? கண்டிப்பா. அப்படி இருந்துச்சுல்ல ஒரு காலத்துல. ஈவேகி சம்பத்து, நெடுஞ்செழியன், அண்ணா இவங்கெல்லாம் இருக்கும்போது அண்ணாவே பொதுச் செயலாளர் எதுக்குன்ற கேள்விலாம் வந்துச்சு. டக்குன்னு நெடுஞ்செழியன் கையில மாத்தி விட்டு தம்பி வா தலைமையா இருக்கவான்னு மாத்தி விட்ட கதைலாம் நடந்தது. அப்போ அறிவு சார்ந்த இயங்கியவர்கள் முன்னணி பொறுப்புக்கு வந்தாங்க. அவர் பேசினார்னா பயங்கரமா இருக்கும். சிபி சிற்றரசு, விடுதலை விரும்பி, இவரு அவருன்னு பேசினா ஐகோ காலம் வரைக்கும் இருந்துச்சு அறிவார்ந்த ரீதியில பேசுறவங்க அதுன்னு. இப்ப கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுங்க வைகோவை. அந்த காலத்துல நம்பி இருந்தாங்க அவர் பேசினாரா பயங்கர இதுன்னு. அப்போ இப்படிலாம் இருந்த காலம் ஒரு காலம். இப்போ அப்படியா? யாருன்னா எல்லாம் புஷி ஆனந்த் மாதிரி தான் பேசுறான். எங்க தலைவருன்னு தான் சொல்றான். அவருக்கு ஏற்ற மாதிரி பிம்பிளிக்கு பிலாபின்றாரு. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறாங்க. மற்றபடி ஏதாவது சப்ஜெக்ட் பேசுறாங்களா? கேளுங்க, இது எப்படின்னு கேளுங்க. ஏன் போச்சு இங்க இருந்து ஆந்திராக்கு? ஏன் போச்சு? அந்த ஆசங்கிற ஒரு இது இருக்குல்ல, அந்த தொழிற்சாலை ஏன் ஆந்திராக்கு போச்சுன்னா, அது வந்து நீங்க பார்த்தனா அப்படின்னா அது நான் பார்த்தா நில மதிப்பு உயர்ந்து இருக்கிறது, நில மதிப்பு வந்து இவ்வளவு உயர்ந்து இருக்கிறது, உயர்த்தப்பட்ட நில மதிப்பில் நாங்கள் வந்து எல்லாம் கொடுத்துருவோமா அப்படின்னு. ஏன்பா இந்த தொழிற்சாலையா அங்க போச்சு, 28,000 பேருக்கு வேலை போச்ச, அவன் தட்டிட்டு போயிட்டான் ஆந்திரால, அதை பத்தி சொல்லுப்பான்னா நீ என்னென்னவோ சொல்லுங்கிறனா அப்படித்தான் சொல்லுவான். என்னப்பா சரிப்பா ஒரு வெள்ளை அறிக்கையா கொடுப்பா, அந்த வெள்ளை அறிக்கை, இந்த வெள்ளை பேப்பருக்கு தான் இதான் வெள்ளை அறிக்கை, வெள்ளையாகுதா இதான் வெள்ளை அறிக்கை அப்படின்ற அளவுக்கு பேசுறதுன்னா அறிவு சார்ந்த இதா இருக்குது. அதை தாண்டி என்ன பேசுறாங்க? திட்டுறது, அவதூறு பேசுறது, அசிங்கமா பேசுறது. ட்விட்டர்ல ஏதாவது ஒண்ணு கேள்வி கேட்டா கண்டபடி வந்து கீழே திட்டுறது. இவர் பிடிஆர் அவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு, எது இந்த எஸ்ஏஆர், இவங்க தமிழ்ல என்ன பேசுறாங்களோ அதே அவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு. நான் கீழே போட்டேன், ஒரு விஷயத்தை ஆங்கிலத்தில் பேசினால் பிடிஆர் பொழந்து கேட்டாராம், உளறி தள்ளுறாரு. அது கீழே வந்து திட்டுறானுங்க, உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா, அதுக்காக அறிவு இல்லைன்னு ஆயிடுமா? அவர் இங்கிலீஷ் பேசினாலும் அவருக்கு அறிவு இருக்குன்னு ஆயிடுமா? வளர்றீங்களே ஒரு விஷயத்த, எப்படி வளர்றீங்க? வாக்குரிமை இல்லைன்னா அந்த பட்டியலை எடுத்து கொண்டு போய் குடியுரிமை அதிகாரிகிட்ட கொடுத்துருவாங்களாம். இந்தப்பா என்ன தொகுதி, நீங்க மதுரவாயல் தொகுதியா? மதுரவாயல் தொகுதியில ஒரு இவ்வளவு பேருக்கு 25,000 பேருக்கு வாக்கே கிடையாது, இந்த அப்படி லிஸ்ட் வச்சுக்கோ. அவன் பார்த்துட்டு வேணாடுறா நேரா அவங்க வீட்டுக்கு வருவாங்களாம். நள்ளிரவில், அதுவும் இவர் சொல்றாரு, நள்ளிரவில் வந்து பிடித்து கைகளில் விலங்கு மாட்டி என்ன பண்ணாங்க, விலங்கு மாட்டுற அளவுக்கு கொண்டு போய் கப்பல்ல ஏத்தி வெளிநாட்டில் இறக்கி விட்டு விடுவார்கள். வெளிநாட்டுல இருக்கணும் பைத்தியக்காரன்ல. என்னப்பா மதுரவாயல் தொகுதி ஒரு 20,000, அப்படியா? அனுப்புங்க, நான் இங்க கொடுத்துறேன் குடியிருப்பேன். அப்புறம் அடுத்த வாரம் பெரம்பூர் தொகுதி வருது 15,000 பேர், இப்படியா? என்ன சோபா இந்த கே பாலகிருஷ்ணன் அறிவு வேணாம், பொலிட் பியூரோ மெம்பர், வாக்குரிமை பறித்து விடுவார். இன்னொருத்தர் நீ இப்படி பேசியா, நான் பேசுறேன் பாரு. மகளிர், சிறுபான்மையினர், பட்டியலின மக்கள், இவர்கள் வாக்குகளை முற்றிலும் நீக்கி வரும்படுது. ஏம்பா வாக்குல முக்கியமானதே இதுதான். 6.5 கோடினா 3.5 கோடி கிட்ட மகளிர் வாக்கு இருக்கும். சிறுபான்மையினர் பட்டியலின மக்கள் சேர்த்தா ஒரு 3.25 4 கோடி வந்துட்டு வச்சுக்க. 4 கோடி ஓக்க நீக்கிடுவாங்களா? இது திண்டுக்கல் சீனிவாசனோட மோசமாகுதா நம்ம திரும்ப பேசுறது? எப்படி நீக்க முடியும்? சரி நீக்கிட்டாங்க, இந்த தேர்தலில் ஓட்டு போட முடியாம போச்சு, மறுபடியும் நீங்க அப்ளை பண்ணி ஓட்டு வாங்கிக்கலாமா? அவ்வளவுதானே, வீடு தேடி கார்டு வந்துற போது ஒன்று கரெக்ஷன் போட்டு வாங்கிக்கலாம், இல்ல ஃபார்ம் 6 போட்டு புதுசா வாங்கிக்கலாம், அவ்வளவுதானே. இதுல எங்க குடியுரிமை வந்துச்சு? நேரா வீட்டுக்கு வருவாங்க. யார் இது? நான் வந்து வீட்டுக்காருங்க. எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? நான் பிறந்ததுல இருந்தே சென்னையில் தாங்கிறேன். உங்க அப்பா அவரு வெளியே ஊருங்க, ராமநாதபுரம். சரி, வேற என்ன இது? இவங்க நம்ம பொண்டாட்டிங்க, பிறந்ததுல இருந்தே என் பொண்டாட்டி தாங்க. அவங்க பிறந்ததுல இருந்தே எப்படியா? இல்லைங்க கல்யாணம் ஆனதுல இருந்து என் பொண்டாட்டிங்க, கல்யாணம் ஆனதான் என் பொண்டாட்டி. ஏங்க ஏதாவது ஒன்று சொல்ல விடுங்க. சரி, பொண்டாட்டி ஆனதுல இருந்து பொண்டாட்டிங்க, இது கரெக்டாகுதாங்க? ரைட்டு. எத்தனை வருஷமா? 30 வருஷமாங்க. சரி, உனக்கு வந்து இந்திய குடியுரிமை இல்லை, யாருக்கு? உங்க பொண்டாட்டிக்கு. சார் கூட்டு போங்க சார், ஒரே தொல்லையா இருக்குது. கைகளில் விளங்கிட்டு கப்பலில் ஏற்றி வெளிநாட்டுல விட்டுருங்க, பெரிய தொல்லை விட்டுச்சு எனக்கு, ஒரே நைன்னு. வேலைக்கு போறியா, துட்டு போறியா, குடிச்சிட்டு வர்றியா, அப்படியே கேட்டுனுது சார் அப்படின்னு. என்ன நடக்கிற காரியமா இது? திடீர்னு வந்து 30 வருஷம் 50 வருஷம் வயசானவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இஷ்டத்துக்கு வளர்றது. இன்னொருத்தர் இருக்கிறாரு, இவங்களாம் தாண்டி வளர்றாரு அவரு.
ஓட்டுரிமை ஓட்டு சீட்டு இல்லை வச்சுங்க, இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு இல்லை, ஏதோ ஒரு காரணத்துல மிஸ் பண்ணிட்டீங்க, ஓட்டு உங்களுக்கு இல்லை, உடனே நேராக வீட்டுக்கு வருவாங்க. ஏன்பா யாருப்பா நீ? சார் ஆதார் கார்டு கொண்டு வா, பாஸ்போர்ட் இருந்தால் கொண்டு வா. பாஸ்போர்ட்டுக்கு தான் இருக்கு சார், எடுத்துட்டு வா. அங்கேயே கிழிச்சு போட்டு உனக்கு பாஸ்போர்ட்டும் கிடையாது ஆதாரம் கிடையாது போ அப்படின்னு போயிடுவாங்க. என்ன இது எங்கேயாவது பொருந்துதா? வளரலுக்கு பேச்சுக்கு ஒரு அளவு வேணுமா? இதுதான் இவர்கள் நிலைமை. அதனால எனக்கு என்னன்னு பேசுறது, எனக்கு என்னன்னு பண்றது, பொய்யா ஏதாவது மாத்தி சொல்றது, இது எல்லாமே அறிவு சார்ந்த விஷயத்துல வரும். அப்படி இருந்தா அறிவுசார் திருவிழா நடத்துவோம். அறிவு இருக்குது நடத்துறோம். உனக்குலாம் அறிவே இல்லை, முட்டா பயில கிடைங்க அப்படித்தானே சொல்றாரு. அந்த அர்த்தம் சொல்றாரு. கிருமிங்கன்றாரு, திருட்டு பயலுங்கன்றாரு இல்ல. போலீஸை பார்த்தா பயப்படுவானா? ஏதோ ஒன்று சொன்னாரு, இப்படிலாம் சொல்றாரு. சொல்லிட்டு போங்க. உங்க அறிவுசார் திருவிழா தான் பார்த்தோமே எந்த லட்சத்துல நடக்குதுன்னு. பேசுறதுக்கே ஆள் இல்லை இப்பெல்லாம் திமுகல. பாத்தீங்களா? முன்ன பேசுறதுக்கு 100 பேர் இருப்பான், இப்ப ஆளே கிடையாது. வாடகைக்கு வாய் பிடிச்சி வராங்க. மதிவதினி எங்க இருக்கிறீங்க? சார் இருக்கிறேன், வந்துருங்க, அறிவுசார் திருவிழா நடத்துறோம். அருள்மொழியும் கூட்டு வந்துருங்க. அப்புறம் அந்த கரு பழனியப்பன்னு ஒருத்தர் சுத்திட்டு இருப்பாரு, அவரை கூட்டு வந்துருங்க. அப்புறம் வேற யாரு இருக்கிறா? சார் பத்திரிகையாளர்னு ஒரு 10 பேர் இருக்கிறான், ஏத்திடுவாங்க. புதுசா ஒருத்தர் மூத்த பத்திரிகையாளர் இருக்கிறாருங்க, இங்கிலீஷ் பத்திரிகையாளர் ராம்னு பேரு, நல்லா பேசுவாரு. அவரை வேணா முன் வரிசையில உட்கார வச்சுக்கலாம், அவரை கூட்டு வந்துருங்க. அப்புறம் மீச வச்சுட்டு ஒருத்தர் கோபால்னுங்கிறாரு, பயங்கரமா பேசுவாருங்க, அப்படியே அந்த காலத்து நம்பியார் ஸ்டைல்ல அவரு. வேற யாரு இருக்கிறா? புதுசா ஒரு 4-5 பேரை பேசிக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்துருவாங்க. எல்லாரையும் வச்சுக்கின்னு அறிவு திருவிழா. நீங்க யார் பேசுறீங்க? டிஎம்கில இருந்து சார் 2-3 பேர் இருக்கிறாங்க, பேசினா அவ்வளவுதான், உள்ள ஓட்டம் போயிடும் சார். யாருங்க அது? ஆர் ஆசான்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, வாயை திறந்தாலே கட்சிக்கு 10 ஓட்டு போயிடுங்க. அடுத்து பொன்முடி சார், கட்சிக்கு மட்டும் போகாது, அவருக்கும் பதவி போயிடும், அந்த மாதிரி சார். அப்புறம் வேற யாரு இருக்கிறா? ஒருத்தர் சிரிச்சுக்கினே இருப்பாரு சார், அவர் சிரிப்பை பார்த்தாலே 10 ஓட்டு போயிடும் சார். அப்புறம் இன்னொருத்தர் கத்துவாரு, அவரும் உணர்ச்சி வசப்பட்டு மத்தவங்க. இப்படியே இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு அறிவு திருவிழா. முன்னாடி யார் உட்காந்துக்கிறா? வேற வழியெல்லாம் முன்ன உட்காந்துருப்போம். அறிவு திருவிழாக்கு நம்ம போய் ஆகணும். அப்புறம் கொண்டு வந்து உட்கார வைக்கிறது கஷ்டப்பட்டு, அவன் உட்காந்துன்னு கேட்டுக்கின்னு இது பண்ணிட்டு வருவோம். இதுல நீங்க நடத்தினா என்ன, நடத்தாட்டி என்ன? 60களில் 70களில் பசை காட்சி படிப்பகங்களில், சலூன்களில், டீ கடைகளில் அரசியல் பேசணும். உண்மை அன்னைக்கு இருந்த அறிவுல வளர்ச்சியில நீங்க பட்டி தொட்டி எல்லாத்தையும் இந்த மாதிரி கொண்டு போனீங்க, உட்காந்து பேசுனீங்க, அறிவார்ந்த விவாதங்கள் போச்சு, அதெல்லாம் ஓகே. இப்போ என்ன அதுவா பண்றீங்க? கட்சியில ஒருத்தர் இருப்பாரு, என்ன பண்றீங்க? பகுதியாகிறேன். பகுதின்னு என்ன பண்ணுவீங்க? மாவட்ட வீட்டுக்கு காலையிலே போயிடுவேன், அப்புறம் அங்கேயே நின்று இருப்பேன், அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் அவர் கூட எங்கேயா போனா போவேன், வேற அவள் தான் வந்துடுவேன். பொழைப்புக்கு மாவட்டம் கான்ட்ராக்ட் நம்ம சப்கான்ட்ராக்ட் கொடுப்பாரு, அப்படியே இது பண்ணுவேன். அப்புறம் உங்களுக்கு நீண்ட கால லட்சியம் என்ன? மாவட்டம் கொஞ்சம் ஏமாந்தா அவரை கவுத்திட்டு நான் மாவட்டம் ஆயிடுவேன். அதுதானுங்க கட்சி வேலைன்னா அதுதானே. வேற என்ன பண்ணுவீங்க? எவனையாவது செவுட்டில் விடணும்னா 4 ஆளை கூட்டு போய் செவுட்டில் விடுவேன், போலீஸ் பார்த்துக்கும், நம்மள மேல கேஸ் போடாது, அவன் மேலேயே கேஸ் போட்டுரும், அவனை அடிச்சா அவன் மேலேயே கேஸ் போட்டு வந்துருவோம். வேற என்ன பண்ணுவீங்க? வேற என்ன சப்கான்ட்ராக்ட் எடுப்போம், இன்னும் ஊர்ல என்னன்னா இதுக்குதா அதெல்லாம் பண்ணுவோம். சரி, அப்புறம் தேர்தல் டைம்ல வீடு வீடா போவோம், இது பண்ணுவோம், கூட்டம் ஏற்பாடு பண்ணுவோம், எல்லாரையும் பேச விட்டு நாங்க வேடிக்கை பார்ப்போம். நீங்க ஏன் பேச மாட்டோம்? பேச தெரிஞ்சா தானே, அவ்வளவுதான். இன்னைக்கு அரசியல் தானே, வேற என்ன பாக்கிறதுக்கு பிடிக்கிற? அதெல்லாம் யூனிஃபார்முங்க, வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் அப்படின்னு. இன்னைக்கு இதாங்க அரசியல். ஒரு காலத்துல அரசியல் இது கிடையாது. ஏதோ நல்லது செய்யணும்னு வந்தான், கஷ்டப்பட்டான், படிச்சவன் வந்தான். படிச்சவனா படிக்கிறவன்லாம் படிச்சவன் இல்லை, ஏதாவது பண்ணணும்னு நினைச்சவன், சமூக அக்கறை உள்ளவன், அது சார்ந்து படிச்சவன் இப்படி வந்தான், சொத்தை இழந்தான், இதெல்லாம் பண்ணான். அவனும் நேர்மையா இருந்தாங்க. இப்ப நான் சொன்னதுதான் என்ன பண்ணுவேன், அண்ணன் குடியேறேன், அண்ணன் குடியிருந்தனால எனக்கு பொறுப்பு போட்டாரு. பொறுப்புக்குன்னு இருக்கிறான் தெரியுமா கட்சியில, ஏன் இருக்கிறான்னு தெரியாது. நான் பொறுப்புல இருக்கிறேன், என்ன ஆகிறேன், நான் வட்ட செயலாளர். அப்படியா? இந்தியாவுக்கு எப்ப சுதந்திரம் கட்சிது? அது சுதந்திரம் கட்சி அன்னைக்கு கட்சிச்சுங்க இல்லைங்க. எப்ப கட்சிது? டிசம்பர் 25 நினைக்கிறேன். எங்க தலைவர் கூட பேசும்போது சொன்னாரு டிசம்பர் 25. இப்படிதான் நீங்க கூப்பிட்டு பேசி பாருங்களேன். இல்லாட்டி பொதுவா பேசுறத பேசுவான். சாரு மோசங்க, சாரு எப்படி மோசம், கரும்பு வச்சு அடிப்பாரு. அது இல்லப்பா, இந்த சார் சொன்னாரு அவங்க தலைவர் எப்படி மோசங்க, எப்படி கொண்டு போய் வெளிநாட்டுல விட்டுருவாங்க. யார்ப்பா சொன்னா? அவர் சொன்னாருங்க. நீ என்ன புரிஞ்சீங்கன்னா? இல்லைங்க மோசங்க. திருப்பி ரொம்ப கேட்டுனா போயிடுவான். மோசம்ன்றான், அப்புறம் என்ன பைத்தியக்கார மாதிரி பேசினுக்கிற? நீ சொன்னையா, நீ தான் பைத்தியக்கார மாதிரி சொல்லிட்டு இருக்கிற, சொன்னா அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் கூட பேசவே தெரியலையா அவனுக்கு அப்படின்ட்டு போயிடுவான். இவனுக்கு பேச வராதனால நம்மள பேச தெரியலன்னு போயிடுவான்.
இன்னைக்கே அப்படிதான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்கிட்டவன் அப்படியே மாறுவான். அதுதான் இன்னைக்கு அரசியலா இருக்குது. இன்னைக்கு அதை வச்சு ஒட்டின்னு இருக்காங்க. அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.